வயிற்றில் புலி கரைத்து இருப்பது பாஜகவினருக்கு தான், திமுகவினருக்கு அல்ல என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி சென்னை தங்கசாலையில் கட்டட தொழிலாளர்களுக்கு அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சேகர் பாபு ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இவ்விழாவில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, பிரதமர் எங்கு சென்றாலும் திமுகவையே தாக்கி பேசி வருவதாக தெரிவித்தார். நான் தமிழகத்திற்கு வந்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புலி கரைக்கிறது என்று வயிற்றில் புலி கரைத்ததால் தான் தமிழகத்தில் இந்த முறை பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தேர்தலிலும் கடந்த 2019ஆம் ஆண்டு வாங்கிய வாக்குகளை விட திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகளை அள்ளி செல்லும். விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், தனக்கும் பிரதமர் மோடிக்கும் தனிப்பட்ட உறவு இருப்பதாக தவறான செய்தி பரப்பப்படுவதாக கூறினார். பிரதமர் எப்பெல்லாம் ஒரு இடத்துக்கு போறாரோ அந்த லோக்கல் அரசாங்கம், இது மாநில அரசாங்கமோ இல்ல மாநகர அரசாங்கமோ, புரோட்டோகால் அடிப்படையில் மரியாதை செலுத்தும் வகையில் அவர் ஜனநாயக சட்டமைப்பில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அவரை வரவேற்கதற்கும் அவருக்கு உதவி செய்வதற்கும் அவர் கான்வாயில் கூட பயணம் செல்வதற்கும் வழி அனுப்புவதற்கும் பொறுப்பு வகிக்கும் அரசாங்கம். அந்த அடிப்படையில் என் முதலமைச்சர் அலுவலகத்தில் இருந்து எனக்கு அந்த பணியை அவர் மதுரை வந்தபோது செய்ய ஒரு கட்டளை வந்தது. அதை நிறைவேற்றினேன். இது அரசாங்கத்துடைய பணி, இது தனிநபருடைய விருப்பமோ இல்ல அரசியலோ கிடையாது என்று கூறினார். மக்களவைத் தேர்தலுக்கு பின் திமுக இல்லாமல் போனால் இந்தியா என்ற நாடே இருக்காது என திமுக MP R ராசா பேசியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் கடந்த 3ஆம் தேதி நடந்த பொதுக்கூட்டத்தில் ராசா பேசிய வீடியோவை அண்ணாமலை தமது சமூக வலைப்பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இந்தியா ஒரு நாடு அல்ல, நல்லா புரிஞ்சுங்க. இந்தியா எப்போதும் ஒரு நாடு அல்ல. ஒரே நாடுனா ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம் இருந்தால் ஒரு நாடு. இந்தியா நாடல்ல, இந்தியா துணை கண்டம், சப்கான்டினென்ட். என்ன காரணம்? இங்க தமிழ் ஒரு தேசம் ஒரு நாடு, மலையாளம் ஒரு மொழி ஒரு தேசம் ஒரு நாடு, ஒரியா ஒரு தேசம் ஒரு மொழி ஒரு நாடு. அப்ப இத்தனை தேசிய இனங்களையும் சேர்த்தால் இந்தியா. எங்களை பார்த்து திமுக இருக்காது. தேர்தலுக்கு பிறகு திமுக இருக்கான அப்புறம் இந்தியாவே இருக்காது. ஜாக்கிரதை. நான் விளையாடுறீங்களா? நான் விளையாட்டு சொல்ல. இந்தியாவினுடைய அரசியல் சட்டம், we the people of India having solemnly resolved to constitute India sovereign, secular, socialistic republic, democratic republic. இதான் முதல் வரி அரசியல் சட்டத்தில். இந்த அரசியல் சட்டத்தை தூக்கி எறியணுங்கிறாங்க. நான் இந்தியா இருக்காதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நீங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இருக்காது. நீங்க ஆட்சிக்கு வந்தா அரசியல் சட்டம் இல்லைன்னா இந்தியா இருக்காது. இந்தியா இல்லைன்னா தமிழ்நாடு இருக்காங்க, தனியாக போடுவோம். தேர்தலுக்கு பின் நாடு பிளவுபட வேண்டும் என திமுக பெரிதும் விரும்புவதாக குற்றம் சாட்டியுள்ள அண்ணாமலை, 1963 புதைக்கப்பட்ட திமுகவின் பிரிவினைவாத சிந்தனைகள் மீண்டும் தலைத்தூக்க அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். கற்பனையான சூழல்களை கட்டமைத்து மக்கள் மனதை பிரிவினைவாத கருத்துக்களால் விஷமாக்குவதுதான் திராவிட அரசியலின் அடிப்படை என்று விமர்சித்துள்ள அவர், தேசத்தை பிளவுபடுத்தும் வெளிநாட்டு கைக்கூலியாக செயல்படும் இந்தியா கூட்டணி கட்சிகளை கண்டிப்பதாகவும் கூறியுள்ளார். இலங்கைக்கு கடத்துவதற்காக படகில் எடுத்துச் செல்லப்பட்ட 108 கோடி ரூபாய் மதிப்பு கொண்ட 99 கிலோ பழுப்பு நிற ஹசிஷ் போதைப் பொருளை ராமேஸ்வரம் அருகே நடுக்கடலில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். கடத்தல் குறித்து கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் மன்னார் வளைகுடாவில் சந்தேகத்திற்குரிய மீன்பிடி படகை ஆய்வு செய்த புலனாய்வு குழுவினர் 5 சாக்கு மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளை கைப்பற்றியதாக தெரிவித்தனர். படகிலிருந்த 3 பேரை கைது செய்து நடத்திய விசாரணையில் கரையிலிருந்த ஒருவர் போதைப் பொருட்களை கொடுத்து நடுக்கடலில் மற்றொரு படகிற்கு மாற்றச் சொன்னதாக தெரிவித்தனர். அந்த நபரையும் கைது செய்து புலனாய்வு பிரிவினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் அறிவியல் தொழில்நுட்பத்துடன் கூடிய கலைஞர் நூலகம் அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செய்ய ரேஸ்கோர்ஸ் மற்றும் மத்திய சிறை வளாகத்தில் அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார். அந்த 2 இடங்களின் வரைபடத்தை முதலமைச்சரிடம் கொண்டு சென்று இடம் இறுதி செய்யப்படும் என தெரிவித்த ஏவா வேலு, மத்திய சிறையை ஒட்டிய 45 ஏக்கரில் அமைக்கப்பட்டு வரும் செம்மொழி பூங்கா திட்ட காலமான 2026க்குள் முடிக்கப்படும் என்றார்.
திண்டுக்கல் மாவட்டம் கொம்பேரிப்பட்டியில் இளைஞர் ஒருவரை குழந்தை கடத்தல்காரன் என நினைத்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர். தகவல் அறிந்து வந்த வடமதுரை போலீசார் அந்நபரை மீட்டு 108 ஆம்புலன்ஸில் ஏற்றியபோது சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அந்த வாகனம் திரும்பிச் சென்றது. ஊராட்சி மன்ற தலைவர் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து அந்நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். பிடிபட்ட நபர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். பூந்தமல்லியில் பெண்கள் விடுதி வளாகத்தில் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த குழந்தை உயிரிழந்தது. பிறந்து 2 தினங்களேயான பெண் குழந்தை குப்பை கொட்டும் இடத்தில் உடலில் எறும்புகள் மொய்த்த நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்டு சிலர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சில வாரங்களுக்கு முன்பு விடுதியில் தங்கியிருந்த பெண்ணும் அவரது காதலனும் அந்த குழந்தையை தாங்கள்தான் அங்கு போட்டுவிட்டு சென்றதாக முன்ஜாமீனுடன் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜராகினர். குழந்தை உயிரிழந்ததால் தற்போது காதல் ஜோடி மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் முடிவு செய்துள்ளனர். மக்கள் தொகையில் 63% உள்ள இளைஞர்களை நம்பித்தான் நாட்டின் எதிர்காலம் உள்ளதாக மத்திய கனரக தொழில்கள் துறை அமைச்சர் மகேந்திரநாத் பாண்டே தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் உள்ள சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் நிதி உதவியோடு 40 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப மேம்பாடு ஊக்குவித்தல் மற்றும் பயிற்சி மையத்தை திறந்து வைத்த மத்திய அமைச்சர் கல்வி நிறுவனங்களும் தொழிலகங்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றார். திருமங்கலத்தில் ஜவுளி கடையை காலி செய்ய மறுத்த உரிமையாளருக்கு மிரட்டல் விடுத்த கட்டட உரிமையாளர் கடைக்கு பூட்டு போட்டு வெல்டிங் வைத்ததாக ஜவுளிக்கடை உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சிக்கந்தர் பாட்ஷா என்பவர் விருதுநகர் உசிலம்பட்டி செல்லும் சாலை சந்திப்பில் சாகுல் ஹமீத் என்பவருக்கு சொந்தமான கட்டிடத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக ரெடிமேட் ஜவுளி நிறுவனம் நடத்தி வருகிறார். அவர் வழக்கம் போல் இரவு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். காலை கடையை திறக்க வந்த போது பூட்டை திறக்க முடியாமல் வெல்டிங் வைத்து இருப்பதை கண்டு புகார் அளித்துள்ளார்.